ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம். இன்னைக்கு வீடியோவில் சில கேள்விகளையும் அதுக்கு எப்படி நம்ம ஹிந்தியில் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டே டு டே லைஃப்பில் ஹிந்தியில் பேசி பழகிறதுக்கு இந்த வாக்கியங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட வீடியோவை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களோட ப்ராக்டிஸ்க்கு PDF தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணும்போது உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஆப் கஹான் ஜா ரஹே ஹேன், ஆப் கஹான் ஜா ரஹே ஹேன் அப்படின்னு சொல்லணும். ஆப் அப்படின்னா நீங்கள், எங்கே அப்படிங்கிறத கஹான் அப்படின்னு சொல்கிறோம். போய்கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத ஜா ரஹே ஹேன் அப்படின்னு சொல்லணும். இதில் போ அப்படிங்கிறதுக்குரிய வேர்பு வந்து ஜா, ரஹே ஹேன் அப்படின்னா கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம கடைசி முடிக்கும் போது ஹை அப்படின்னு தான் முடிக்கணும். அதே மாதிரி ரஹே அப்படின்னு சொல்லணும். நீங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள், ஆப் கஹான் ஜா ரஹே ஹேன் அப்படின்னு சொல்லணும். இன்று நீங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள், இன்னைக்கு நீங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி கேட்போம் இல்லையா. இதை எப்படி சொல்கிறதுன்னா ஆஜ் ஆப் கஹான் ஜா ரஹே ஹேன் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சிம்பிள் தான். இன்று அப்படிங்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஆஜ் அப்படிங்கிறத சேர்க்குறோம். ஆஜ் அப்படின்னா இன்று அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். இன்று நீங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள், ஆஜ் ஆப் கஹான் ஜா ரஹே ஹேன் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி கேட்போம்ல. இப்பொழுது நீங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள் எப்படி கேட்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இப்பொழுது அப்படிங்கிறதுக்குரிய ஹிந்தி வார்த்தையை நம்ம முன்னால் சேர்த்துக்கிட்டா போதும், அவ்வளோதான். இது எப்படி சொல்லலாம், அப் ஆப் கஹான் ஜா ரஹே ஹேன் அப்படின்னு சொல்லணும். அப் அப்படின்னா இப்பொழுது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம கேள்வி பார்த்துட்டோம், நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். நான் சென்னை போய்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி சொல்லுவோம்ல. நான் சென்னை போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா மே சென்னை ஜா ரஹா ஹூம் அப்படின்னு சொல்லணும். இந்த வீடியோவில் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப் அப்படின்னு வரும்போது ரஹே ஹேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போது நான் சென்னை போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மே சென்னை ஜா ரஹா ஹூம் அப்படின்னு சொல்லணும். அங்கே ரஹே ஹேன் அப்படிங்கிறத இங்கே நம்ம எப்படி மாற்றுறோம், ரஹா ஹூம் அப்படின்னு மாற்றுறோம். எதனால அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம், மே அப்படின்னு சொல்கிறோம். நான் அப்படிங்கிறதுக்குரிய மே அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம முடிக்கும்போது ரஹா ஹூம் அப்படின்னு முடிக்கிறோம். நான் சென்னை போய் கொண்டிருக்கிறேன், மே சென்னை ஜா ரஹா ஹூம் அப்படின்னு சொல்லணும். நான் பேங்க் போய்கிட்டு இருக்கேன், நான் பேங்க் போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா மே பேங்க் ஜா ரஹா ஹூம், மே பேங்க் ஜா ரஹா ஹூம் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி தான் நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்குரியதை நம்ம சொல்லிக்கலாம். நான் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கேன் எப்படி சொல்லலாம், மே மார்க்கெட் ஜா ரஹா ஹூம் அப்படின்னு சொல்லணும். நான் ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்கேன், மே ஆஸ்பத்தால் ஜா ரஹா ஹூம். நம்ம ஹிந்தியில் ஆஸ்பத்தால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் கூட நம்ம சொல்லிக்கலாம், மே ஹாஸ்பிட்டல் ஜா ரஹா ஹூம் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்கள் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மே அப்படிங்கிறத நம்ம எப்போ சொல்கிறோமோ முடிக்கும்போது ரஹா ஹூம் அப்படின்னு முடிக்கணும். ஓகேவா. இப்போ நீங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்ல, ஆப் கஹான் ஜா ரஹே ஹேன் அப்படின்னு கேட்டோம். இப்போது அவள் எங்கே போய் கொண்டிருக்கிறாள், அவள் எங்கே போய் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி சொல்லலாம், வ கஹான் ஜா ரஹி ஹே அப்படின்னு சொல்லணும். வஹ் அப்படின்னா அவள், அவன், அது எல்லாத்துக்குமே இந்த வஹ் தான் சொல்கிறோம். நம்ம பேசும்போது ஓ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓ கஹான் ஜா ரஹி ஹே அப்படின்னு சொல்லணும். இந்த ரஹா அப்படிங்கிறது நம்ம ஆண் பாலுக்கு யூஸ் பண்ணுவோம், ரஹி அப்படின்னா பெண் பாலுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. நம்ம அவள் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டு சொல்கிறதா இருந்தால் ரஹி ஹே அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவள் எங்கே போய் கொண்டிருக்கிறாள், ஓ கஹான் ஜா ரஹி ஹே அப்படின்னு கேட்கணும். அவள் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கா, அவள் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கா அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஓ ஸ்கூல் ஜா ரஹி ஹே, ஓ ஸ்கூல் ஜா ரஹி ஹே அப்படின்னு சொல்லணும். அவள் கடைக்கு போய்கிட்டு இருக்கா, அவள் கடைக்கு போய் கொண்டிருக்கிறாள் எப்படி சொல்லலாம், ஓ துகான் ஜா ரஹி ஹே. துகான் அப்படின்னா கடை, ஓ துகான் ஜா ரஹி ஹே அப்படின்னா அவள் கடைக்கு போய் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் அவள் சூப்பர் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கா எப்படி சொல்லலாம்,
சிம்பிள் தான். ஓ சூப்பர் மார்க்கெட் ஜா ரஹி ஹை அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம கற்றுக்கிட்டதில் ரொம்ப முக்கியமானது அவள் அப்படிங்கிறத குறிப்பிடும்போது நம்ம என்ன சொல்லணும்? ரஹி ஹை அப்படிங்கிறத சொல்லணும். அவன் எங்கே போய் கொண்டிருக்கிறான், அவன் எங்கே போய் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத வ கஹா ஜா ரஹா ஹை அப்படின்னு சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவன் அவள் அது இது எல்லாத்துக்குமே ஒரே தான் வஹ் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ அவன் எங்கே போய் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத எப்படி நம்ம அடையாளம் கண்டுக்கலாம்? இந்த ரஹா அப்படிங்கிறது தான் இந்த வஹுங்கிறது வந்து ஒரு ஆண் பால் அப்படிங்கிறத நம்ம அடையாளப்படுத்தும். ஓகேவா? ஓ கஹான் ஜா ரஹா ஹை அப்படின்னா அவன் எங்கே போய் கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அவன் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறான், அவன் வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். எப்படி சொல்லலாம்? ஓ காம் பர் ஜா ரஹா ஹை அப்படின்னு சொல்லணும். ஓ அப்படின்னா அவன், காம் அப்படின்னா வேலை, காம்பர் அப்படின்னா இந்த வேலைக்கு அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்கிறோம் இல்லையா, அதுக்காக இந்த பர் அப்படிங்கிறத ஹிந்தியில் யூஸ் பண்ணுறாங்க. காம்பர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஜா ரஹா ஹை போய் கொண்டிருக்கிறான். ஓ காம்பர் ஜா ரஹா ஹை அப்படின்னா அவன் வேலைக்கு போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அவன் டீ குடிக்க போய்கிட்டு இருக்கான், அவன் டீ குடிக்க போய் கொண்டிருக்கிறான். எப்படி சொல்லலாம்? ஓ சாய் பீனே ஜா ரஹா ஹை. ஓ அப்படின்னா அவன், சாய் அப்படின்னா டீ, குடிக்க அப்படிங்கிறத பீனே அப்படின்னு சொல்லணும். ஜா ரஹா ஹை போய் கொண்டிருக்கிறான், அவன் டீ குடிக்க போய் கொண்டிருக்கிறான். ஓ சாய் பீனே ஜா ரஹா ஹை அப்படின்னு சொல்லணும். நம்ம இப்போ வித்தியாசமான சப்ஜெக்டுக்கு எந்த மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ கற்றுக்கிட்டு இருக்கோம். அவர்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள் எப்படி சொல்லலாம்? வே கஹான் ஜா ரஹே ஹை, வே கஹான் ஜா ரஹே ஹை அப்படின்னு சொல்லணும். நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர்கள் அப்படிங்கிறது ப்ளூரல் வரும்போது நம்ம ரஹே ஹை அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே நீங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஆப், ஆப் அப்படிங்கிறது ரெஸ்பெக்ட் ஃபார்மாக இருந்தால் கூட அது ஒரு ப்ளூரல் ஃபார்ம். ஓகேவா? அதனால தான் நம்ம ரஹே ஹை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இங்கே ஹை சொல்ல மாட்டோம், ரஹா சொல்ல மாட்டோம், ரஹே ஹை அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக பேசுனீங்கன்னா ஹிந்தியில் பேசுகிறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அவர்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள், வே கஹான் ஜா ரஹே ஹை அப்படின்னு சொல்லணும். இதில் வே அப்படின்னா அவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த வாக்கியத்தை அவர் எங்கே போய் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அவர்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரெஸ்பெக்டாக சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் வே அப்படிங்கிறதையும் நீங்கள் அவர்கள் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவர்கள் டெல்லி போய் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் டெல்லி போய் கொண்டிருக்கிறார்கள் எப்படி சொல்லலாம்? வே டெல்லி ஜா ரஹே ஹை. சிம்பிள் தான். ரொம்ப சின்னதாக சிம்பிளாக இருக்கிறத ஈஸியாக கற்றுக்கோங்க. அது அப்படியே நமக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிடும், ஈஸியாக பேச முடியும். அவர்கள் டெல்லி போய் கொண்டிருக்கிறார்கள், வே டெல்லி ஜா ரஹே ஹை அப்படின்னு சொல்லணும். அவர்கள் டாக்டரிடம் போய் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் டாக்டரிடம் போய் கொண்டிருக்கிறார்கள் எப்படி சொல்லலாம்? வே டாக்டர் கே பாஸ் ஜா ரஹே ஹை அப்படின்னு சொல்லணும். வே அப்படின்னா அவர்கள், டாக்டர் கே பாஸ் அப்படின்னா டாக்டரிடம் அப்படின்னு அர்த்தம். ஜா ரஹே ஹை அப்படின்னா போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ அவர்கள் பேருந்தை பிடிக்க போய் கொண்டிருக்கிறார்கள், அவங்க பஸ்ஸை பிடிக்க போய்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அவர்கள் பேருந்தை பிடிக்க போய் கொண்டிருக்கிறார்கள் எப்படி சொல்லலாம்? வே பஸ் பகட்னே ஜா ரஹே ஹை, வே பஸ் பகட்னே ஜா ரஹே ஹை அப்படின்னு சொல்லணும். வே அப்படின்னா அவர்கள், நம்ம பஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பகட் அப்படின்னா பிடிக்கிறது, பகட்னே அப்படின்னா பிடிக்க அப்படின்னு அர்த்தம். ஜா ரஹே ஹை போய் கொண்டிருக்கிறார்கள், வே பஸ் பகட்னே ஜா ரஹே ஹை அப்படின்னா அவர்கள் பஸ்ஸை பிடிக்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அவர்கள் சாப்பாடு சாப்பிட போய் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் சாப்பாடு சாப்பிட போய் கொண்டிருக்கிறார்கள். நம்ம தமிழில் ரொம்ப ஈஸியாக சொல்கிறதா இருந்தால் அவங்க சாப்பிட போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. பட் ஹிந்தியில் அப்படி கிடையாது. நார்மலாக ஹிந்தியில் அவங்க சாப்பிட போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க சாப்பாடு சாப்பிட போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் ஹிந்தியில் பேசுவாங்க. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆப்ஜெக்டோட தான் பேசுவாங்க, இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவர்கள் சாப்பாடு சாப்பிட போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத வே खाना खाने जा रहे हैं, वे खाना खाने
ஜா ரஹே ஹை அப்படின்னு சொல்லணும். கானா அப்படின்னா சாப்பாடு, கானே அப்படின்னா சாப்பிட அப்படின்னு அர்த்தம். ஜா ரஹே ஹை போய்கொண்டிருக்கிறார்கள். வே கானா கானே ஜா ரஹே ஹை அப்படின்னா அவர்கள் சாப்பாடு சாப்பிட போய்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்டதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரஹா, ரஹே, ரஹி இதெல்லாம் நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பேசும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணி ஹிந்தியில் பேசுகிறதுக்கு நீங்கள் பழகிக்கோங்க. நம்மளோட வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களால் ரொம்ப ஈஸியாக ஹிந்தியில் பேச முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. திரும்பவும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாத்.